விஜய் மாற்றத்தை தருவார், விஜய் முதலமைச்சராக ஆவார், விஜய் நிறுத்துற 210 தொகுதியிலும் வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. அந்த பேசுபொருள் அந்த எண்ணோட்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சல்லியாக உடையும். அமித்ஷாவும் மோடியும் அடிக்கடி தமிழ்நாடு வந்தால் ஓட்டு விழாதுன்றது எல்லாருக்குமே தெரியுமே. சிலிண்டர் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. ராகுல் காந்தி சொன்னார் 5 மாநில தேர்தல் முடியட்டும் அதிர்ச்சி. ராகுல் காந்தி சொல்லிட்டு டெல்லியிலே உட்காந்துருப்பாரு. இந்த வர தேர்தலில் காங்கிரஸுக்கு நிறைய இடத்துல பேடி இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல விசிகா 2 தொகுதிகள் கூடுதலாக வாங்கியிருக்காங்க. விசிகாவுக்கு வாழ்த்துக்கள். அப்படி காலர் தூக்கி விட்டுன்னு திரும்ப அப்படி வெளில வரலாம். அதாவது இது எல்லாமே கப்பல் மாதிரி, எல்லா கப்பலும் சேர்ந்து போகுது. திமுக கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்குது, பிரச்சனை கிடையாது. மற்ற வண்டியில் தான் அடி கிட்டி உரசல் நசங்கிறது எல்லாம். எடப்பாடி பழனிசாமி வேஸ்ட்டு, கூட்டணி இல்லை, பலம் இல்லை, தோத்துருவாப்புலாம் சொல்கிறீங்களே, அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு தான், சரி பிஜேபி கூட கூட்டணி வச்சு நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. யாருன்னா தெரிந்தே சூசைட் தயார் பண்ண மாட்டாங்கல்ல. சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கூட்டணியினுடைய சீட் ஷேரிங்கெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு முடிஞ்சு இப்போ பரப்புரை ஆரம்பிக்க போகிறார் எடப்பாடி அவர்கள். அடுத்து லிஸ்டெல்லாம் போட்டாங்க. சென்னை சுற்று வட்டாரங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு. இப்போ பர்செப்ஷன் மாறும். இப்போ அதே போல் தாவேகா தலைவர் நீங்கள் சொன்னது போல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவித்த பிறகு விஜய் களத்துக்கு வருவாரலாம், நீங்கள் அதை கூட விமர்சனம் பண்ணீங்கன்னு வரலையே அப்படின்னு. இப்போ அவங்களும் ஷீட் ஷேரிங்கில் இருக்காங்க. அதாவது ஷீட் ஷேரிங்கிறத விட வேட்பாளர்கள் தேர்வு பண்ணுறதுல இருக்காங்க. அவர் களத்துக்கு வந்தார்னா அந்த 9 புள்ளி அந்த ரேஞ்சில் இருக்கிறது நாளைக்கு மாறும் இல்லையா? அந்த ரேஞ்ச் மாறும், எடப்பாடியினுடைய ரேஞ்சும் மாறும், எல்லாமே பிரச்சாரத்துக்கு பிறகு மாறக்கூடும் இல்லையா? ஆல்ரெடி அது மேலே தான் இருக்குது. இவங்க தான் அதை கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. ஊடகத்திலேயே இந்த மாதிரி இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் சொல்லி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பு கொடுத்து, ஒரு படத்துக்கு எப்படி ஒரு ஹைப்பு கொடுப்பாங்க, இந்த படத்தில் ஒரு ஷாட் வச்சுருக்காங்க, அது வந்து குழு இருப்பாங்க, படக்குழுவினர், ஸ்டண்ட்மேனு, கேமராமேனு, அவங்களாம் ஒரு புலி கதை சொல்லுவாங்க. புலி வந்து சத்தம் வண்டி வரும், உரும்பினே இருக்கும், அது வந்து 20 அடி பாயும், பாஞ்சு தொண்டையை பிடிச்சின்னா உடனே உயிர் போயிடும். அந்த மாதிரி ஒரு புலி. ஆனால் புலியை கடைசியில் தான் காட்டுவோம். ஆனால் புலி வந்து இங்கேருந்து உரும்புற மாதிரி ஒரு சத்தம், திடீர்னு வந்து ஒரு கண்ணு வண்டி அப்படி ப்ளோ ஆகிட்டு போவோம், அது புலியோட கண்ணு. ஆனால் புலியான்னு தெரியறதுக்குள்ள அந்த ஷாட்டு மறந்துடும். இப்படியே தான் தாவேகாக்கு கதை சொல்லி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, உண்மையிலே புலி இருக்குதா, இல்லை இவங்க சவுண்ட் வண்டி வச்சு புலி உருமுற மாதிரி குத்துனுங்கிறாங்களா, பில்டப்பே எனக்கு தெரியல. அப்போ அது மாதிரி தான் தாவேகா அந்த பில்டப்பில் எடுத்துன்னு வந்ததுனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை. இப்போ இது நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன நம்புறேன்னா சொல்லிட்டு இருக்கோன்னா, ஐயா விஜய் அவர்கள் பேசும்போதே ஒன்று திமுக, ஒன்று தாவேகா, ஒன்று திமுக, நம்ம அன்னிலேருந்து என்ன சொல்லுங்கள், ஒன்று திமுக, ஒன்று அதிமுக, இந்த 2 பெரிய கட்சிகள் தான் போட்டி. அந்த பர்செப்ஷன் இனி போக போக என்ன ஆகும்னா, 2ஓட பர்செப்ஷன் வந்து மேலே போயிடும். அதிமுக பர்செப்ஷன் கீழே இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இந்த கூட்டணி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சீட் ஷேரிங், அதாவது டெல்லியில் இருந்தவர் இந்த கட்சியை ஒரு சீட்டு கம்மின்னு அந்த ஏலத்தை முடிச்சு விட்டதில் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அதில் அவர் கை ஓங்கியிருக்கு. இது யதார்த்தம். அப்போ என்ன ஆகிடும்னா, திமுக அதிமுக சமதளத்தில் வரும்போது தாவேகா வந்து வில் பி புஷ்ட் அவுட். அந்த ரேஞ்சு ஏறுது பாருங்கள் அவரோட பர்செப்ஷனு, இல்லை அந்த வாக்கு விகிதாச்சாரம் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சும் போது அவர் என்ன ஆகிடுவார்னா, 3வது ஒரு கட்சி, இந்த 2 பேர் புடியல அதனால் போய் போடுறவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த கோவத்தை காட்டுறதுக்கு, அவங்க போய் ஓட்டு போடுவாங்க. மற்றபடி விஜய் மாற்றத்தை தருவார், விஜய் முதலமைச்சராக ஆவார், விஜய் நிறுத்துற 210 தொகுதியிலும் வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க, அந்த பேசுபொருள் அந்த எண்ணோட்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சல்லியாக உடையும். ஏன்னா உழைப்பு இல்லை. ஜிகே வாசன் ஏன் அரசியலில் மேலே வரல? என்ன காரணம்? அவருக்கு வாஸ்து சரியில்லையா, இல்லை பேர் வந்து அது எதனா புரியாத பேரா? வாசன் நல்ல தமிழ் பேர், அழகான கல அரசியல் மேற்கொள்ள உழைக்கல. எதுக்கு கல அரசியல்னா சுற்றி கித்தி பேசுறீங்க? உழைப்பு, அரசியலில் உழைப்பு என்பது அதிகமாக தேவை. உழைப்புனா அது பேசணும், அரசியல் பண்ணணும், மக்களை போய் பார்க்கணும், கட்சிக்காரங்களோட நல்லது கெட்டதில் போய் கலந்துக்கணும், ஊரில் மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அங்கே போய் நிற்கணும், ஒரு வழக்கறிஞர் பிரிவு இருக்கணும், அது மக்களுக்கு தேவையான போராட்டங்கள் பண்ணி காவல்துறை அடக்குமுறை பண்ணால் அது வழக்கறிஞர் பிரிவு பார்க்கணும், எதிர்கட்சிகள் மீது கேஸு போடணும், தேர்தல் ஆணையத்தோடு வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும், அங்கீகாரம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன அரசியல் பண்ணணும், இவ்வளோ வேலைகள் இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் தேர்தல் நேரம் வரும்போது பூத் அரசியல், கல அரசியல், சாதி அரசியல், மத அரசியல், பண அரசியல், இவ்வளோ இருக்குது. எதுவுமே பண்ணாமல் நானும் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு நடத்துனா சரி. வைகோ ஏன் இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சு? 4 தொகுதியில் முடிச்சு 4 ஒரு தொகுதி ஏன் 4 3 உதயசூரி கொறடாக்கு தெரிஞ்சால் நாளைக்கு திட்டுவாப்புல. வைகோ சாருக்கு 1 தொகுதி, சிபிஎம்முக்கு 5, சிபிஐக்கு 5.
அப்போ ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு விசிகா 2 தொகுதிகள் கூடுதலா வாங்கியிருக்காங்க. விசிகாக்கு வாழ்த்துக்கள். அப்படி காலர் தூக்கி விட்டுன்னு திரும்ப அப்படி வெளில வரலாம். அவங்களெல்லாம் பார்த்துட்டு, "என்னப்பா 5 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டியா? நீ வா, வா. 1 ரன்லயே ரன் அவுட் ஆயிட்டாங்கப்பா. யாரு விக்கெட் கீப்பர்? அந்த டிஎம்கேல ஒருத்தர் இருக்கிறாருப்பா. சீட்டே குடுக்க மாட்றாருப்பா." முடிஞ்சிடுச்சா? அவங்க பிக் பாஸ் ஸ்டாலின் சார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சிக்கு பண்றது கரெக்ட். உங்க கட்சிக்கு நீங்க பண்ணது கரெக்டா? இல்ல. அப்ப எந்த லெவல்ல அரசியல் பண்ணிக்கிறீங்க? நீங்க என்ன லெவல்ல அரசியல் பண்ணீங்களோ அதுதான். திமுகவும் தங்களுடைய தொகுதிகளை குறைச்சிருக்காங்க. 150 தொகுதிகள்ல நிக்க போறாங்க. அதாவது நான் வந்து இவ்வளோ சாதம் சாப்பிட்றேன். என் பிளேட்ல வந்து 3 முட்டை, 2 ஆம்லெட்டு, 1/4 கிலோ சிக்கனு, 1/4 கிலோ மட்டன், மீன்லாம் இருக்குது. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் பிச்சு வைக்கிறது எப்படி இருக்குது? அவங்க தட்டுல மொத்தமாவே இவ்வளோண்டு சாதம், ஒரு முட்டை தான் இருக்குது. அதுல இருந்து முட்டை பாருங்க பத்தாக்குறை, எல்லாரும் முட்டை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை தூக்கி போறது எப்படி இருக்கு? அதுதானே பண்ணீங்க தோழர்களுக்கு. சிபிஎம்க்கு என்ன நடந்தது? இதுல சிபிஐ சொல்லுவோம்ல, அப்பவே அந்த முட்டையை வச்சு சாப்பிட்டுருக்கலாம். இப்ப பாரு அதே தான். நானாச்சும் முட்டை சூடா இருக்கும்போது சாப்பிட்டேன். 4, 5 நாளைக்கு முன்னாடியே போய் அவர் கையெழுத்து போட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் சிபிஎம்க்கு சிக்கலே சிபிஐ தான். கேட்டா இல்லை இல்லைன்னு அவங்க வந்து கொஞ்சம் பேசி அதாவதுங்க. நான் ஏன் வந்து இது இவ்வளோ சொல்கிறேன்னா, எனக்கு அந்த 2 கட்சி அவ்வளோ பிடிக்கும். எதுக்கு பிடிக்குதுன்றது இருக்கணும்ல. இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாம் அரசியலில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் யாரும் கம்யூனிஸ்டுக்காரராக இருந்தது கிடையாது. கம்யூனிஸ்டுக்காரராக இல்லாதனால அந்த கொள்கை நல்ல கொள்கையில் அது ஏற்புடையதல்லன்னு இல்லை. இந்த சிந்தனைகளை விட அந்த சிந்தனை ஜாஸ்தி. பட் வெற்றி அரசியல் மக்களோடு கரெக்டாக கனெக்ட் ஆகி பண்ணுறது அது ஒரு அரசியல். தேர்தல் அரசியல் அது ஒரு அரசியல். இந்த 2த்துக்கும் சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் அந்த வித்தியாசம். பிழைக்க தெரியாத மனிதர்கள் பாவம். இப்போ ஒரு பசுமாடு இருக்குது, அதுக்கு வந்து முட்டை தெரியாது, அதுக்கு கடிக்க தெரியாது, அது பாவமாக இருக்குது அப்படின்றதுக்கோசரம் அந்த பசுமாடை பட்டினி போடலாமா? அது அங்கே ஒரு காலை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இப்படி மிரட்டின்னு உட்டின்னு சுற்றின்னு இருக்கும். அதை பார்த்தா 4 பேர் பயப்படுவோம். அதனால் எந்த புண்ணியமும் இருக்காது. இது பார்த்தா ஏதோ பால் கொடுக்கும், ஒரு அன்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த முன்னுரிமை இருக்காது. சிபிஐ சிபிஎம் அந்த வகையார அந்த அவங்களால என்றைக்குமே அரசியல். இப்போ திமுக ஆட்சியில் கேரளால வேற மாதிரியில இருக்காங்க. கேரளால அதிரடி அரசியல் தான் அவங்க பண்றாங்க. மண்ணுக்கேற்ற மார்க்சிசமாக அதை மாற்றி கீத்தி அதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒரு ஒரு தலைமை ஒன்று வரணும், ஒரு ஸ்ட்ராங் லீடர் ஒருத்தர் வரணும், ஒரு ஒரு ஃபயர் பிராண்ட் ஆள் வரணும். அவங்க வந்து எல்லாரும் ஒன்று அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. கொள்கையில் சித்தார்த்தம் பண்ணி பண்ணுறாங்க. பணக்காரனாக இருந்தாலும் தோழர், ஏழையாக இருந்தாலும் தோழர், அதெல்லாம் ரைட்டு. பட் ஒரு ஆள் வந்து ஒரு தலைவனை வந்து ஒரு உருவாக்கி, ஓ கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்த கொள்கைலாம் இருந்தாலும் யூ ஹேட் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் த பாஸ்ட். ஷே இருந்தார், ஷெகுவாரான்னா அது ஒரு பேர் இல்லை, அது ஒரு உணர்வு. லெனின், மார்க்ஸு, அதெல்லாம் வெறும் பேர் கிடையாது, அது வந்து செயல். வெறும் பேரை வச்சுக்கிட்டு இப்போ ஐயா நல்லக்கண்ணு இருந்தார். நல்லக்கண்ணை கொண்டாட தவறிய ஒரு இனம் இல்லை நம்ம. பொதுமக்கள் பண்ணல, நம்ம என்ன பண்ணோம்? இறந்த அன்னைக்கு நம்ம சக்திக்கு என்னவோ அதை பண்ணோம். பட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறவங்களாம் பெரிய ஆளாக சுற்றுறானே. ஐயா நல்ல கண்ணோட அந்த கிராஃபில் வந்து பார்க்கும்போது நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லலையே. புஸ்தகத்தில், பாட புஸ்தகத்தில் ஏதேதோ பிஜேபிக்காரங்க திணிச்சாங்க. அவங்களுக்கு வேணுன்றது இல்லாத வரலாறுலாம் திணிச்சாங்க. அவங்களோட கொள்கைகளை கொண்டு வந்து புகுத்துனாங்க. நம்ம எதுவுமே பண்ணலையே. நம்மளோட தோழமை கட்சி தானே கூட்டணியில் இருந்தது. அவங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொண்டு வரலையே. மூக்கு இப்படி இருக்கிறவன் ஊரை விட்டு ஊர் வந்து இங்கே சாம்சங் அப்படின்னு நத்தினு நம்மளை வந்து இன்றைக்கி ரைடு விட்றான். நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்து செய்யுங்க. அந்த நேரம் அது கேட்டுனே இருக்கும்போது போலீஸ் போகிறீங்களா இல்லை தூக்கி உள்ளே போட்டா? நம்ம எதுவும் பண்ண முடியல இல்லையா? ஆனால் பிரச்சனை தானே. பத்திரிகையாளர் இதே அண்மையில் பேட்டி எடுத்த போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். அமித்ஷாவும் மோடியும் மீண்டும் மீண்டும் தமிழகம் வருவது, இல்லை தேர்தல் சமயத்தில் அவங்களுடைய பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் குறைவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு ஐபி ரிப்போர்ட் இருக்கு. அவங்க வந்து மீண்டும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வர போறாரு. நம்ம அடிக்கடி தமிழகத்துக்கு போனோம்னா அது ஒரு ஃபியூச்சர்ல அதை வச்சு தான் இவங்க மோடி அமித்ஷா வந்ததுனால தான் நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்றதுக்கான இடம் கொடுத்துடக்கூடாதுன்றனால தான் அவங்க அவாய்ட் பண்றாங்க, வரதில்லை. ஸோ மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தான் அமைக்க போறாருன்னு ஒரு ஐபி ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சதா சொல்றாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இதுக்கு எதுக்கு ஐபி ரிப்போர்ட்டுன்னு கேட்குறேன். இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு இதுதான் வேலையா? ஏங்க அமித்ஷாவும் மோடியும் அடிக்கடி தமிழ்நாடு வந்தால் ஓட்டு விழாதுன்றது எல்லாருக்குமே தெரியுமே. அது எது பாவம் போலீஸை போட்டு கஷ்டப்பட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும். பட் அந்த சாராம்சம் அது கிட்டத்தட்ட கரெக்டு தான்.
ஆனால் ஒரு விஷயம் நல்லது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பிரதமர் வந்து ஹிந்தியில் பேசுறதில்ல, இங்கிலீஷில் பேசுகிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். சிலிண்டர் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், இல்லை சந்தேகப்படுறேன்னா, தமிழ்நாட்டில் அது பிரச்சனை வந்துடக்கூடாது, தேர்தல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஏதோ தலையிட்டு மத்திய அரசு வந்து பாஜக னுடைய அந்த அரசனுடைய அந்த ரோல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியே சொன்னாரு 5 மாநில தேர்தல் முடியட்டும், ம். அதிர்ச்சி இல்ல அதுக்கப்புறம் தான் ராகுல் இருக்கு. காந்தி சொல்லிட்டு டெல்லியிலே உட்காந்து இருப்பாரு. அதுக்கு அதாவது ஒரு சில நேரத்தில் வந்து ராகுல் காந்தி இந்த தேர்தல் இந்த சீசனில் பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது. களத்துக்கு வந்திருக்கணும். விஜய் பிடிக்குது அவருக்கு. விஜய் கிட்ட பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து கூடா நட்பு கேடாய் முடியும். கலைஞர் அதை அன்றே சொன்னார். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆள் வளர்க்குறதுக்கு நல்ல ஆட்கள் யாருன்னா போடுங்க. செல்வ பெருந்தகையை விட இன்னும் மேபி யாருன்னா ஒரு நல்ல ஆளுமையை கூட அவங்க தேர்ந்தெடுக்கலாம் கட்சியை பலப்படுத்துறதுக்கு. இன்னொன்று அண்ணன் சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு 10 சீட்டு லம்பாக தூக்கி கொடுத்த ஒரு முதல்வரை கிரீஷ் சோடங்கர் போன்ற ஆட்கள்லாம் வச்சு அதை நீங்கள் பண்ணது அவர் மறப்பாரோ இல்லையோ தெரியல. திமுக தொண்டர்கள் மறக்க மாட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வர தேர்தலில் காங்கிரஸுக்கு நிறைய இடத்துல பேடி இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் ஆருடம் சொல்ல, கலா யதார்த்தம், கலா அரசியல், மக்கள் பிரச்சனையில் மக்கள் கூட இல்லை மக்களோட உணர்வை புரிஞ்சிக்காதவங்க தேர்தலில் தோத்துருக்குறாங்க. இல்ல ஸ்டாலின் எல்லாத்தையும் அரவணைக்கணும், எல்லாத்தையும் கூப்பிட்டணும், ஒரு தொகுதி கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றனால தான் காங்கிரஸுமே இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சேர்த்துக்கிட்டு இருக்காருன்னு தானே சொல்றாங்க. அது அதோட வியூகம் இருக்கு அதுல. முதல்வருக்கு இருக்குது வியூகம், முதல்வருக்கு இருக்குது உழைப்பு. திமுக காரங்க தான் இப்போ கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் காங்கிரஸை. காங்கிரஸ் ஒன்றும் பெருசாக என்ன கேட்ட தொகுதிக்கு 1000 ஓட்டுன்னுவாங்க. இன்றைக்கி இப்போ விஜய் ஃபேக்டரி எப்படி போகுன்னே தெரியலையே. விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாரு தெரியலையே. அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இல்லை இது பண்ணணும். சார் நீங்கள் எதிரில் இருக்கும்போது வந்து எதிர் அரசியல் பண்ணுறது சுலபம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது அரசு துறையில் ஒவ்வொருத்தரும் சொதப்புவான். அதுவும் காவல்துறையில் எங்கன்னா யாருன்னா ஒருத்தர் சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க. காவல்துறையில் லட்சணம் அப்படி. அப்போ அரசாக இருக்கும்பொழுது நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். அரசு கூட இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்மளால் பிரச்சனை வந்துடக்கூடாது. காங்கிரஸ் அன்றைக்கி அந்த பிரச்சனையை பண்ணி அதனால தான் நான் சந்தேகப்படுறேன் டிஎம்டிகேவே உள்ளே வந்துச்சு. தேமுதிகவுக்கு வந்து தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் 500 வாக்குகள் 1000 வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வாக்குகள் தேவைப்படும் தானே. திமுக தொண்டர்களை இன்னும் ஒரு 5% 10% எக்ஸ்ட்ரா நம்பி இருந்தால் போதும். ஒரு தொகுதியில் 50,000 ஓட்டு வாங்குறவங்களுக்கோ இல்லை ஒரு 70,000 ஓட்டு வாங்குறவங்களுக்கோ கூட ஒரு 2,000 ஓட்டு சேர்த்து வாங்க முடியாதா? திமுக தொண்டர்களுக்கோ இல்லை கட்சிக்கு அந்த அமைப்பு இல்லையா? ஏங்க இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி இஸ் ஸ்மார்ட். சும்மா ஏங்க நடிகரை வச்சு பேசும்போது கருத்து இல்லைன்னுலாம் போலியே. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, இல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. இதே காங்கிரஸ் கட்சி அங்கே அவங்க கூட கூட்டணி இருந்தால் இன்றைக்கி தேதியில் அமலாக்கத்துறை இல்லாத காங்கிரஸ், ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸுக்கு மார்க் மை வேர்ட்ஸ் 20 சீட்டு தான் கொடுத்துருப்பாரு. போனவாடி அவங்க கூட இருந்தால் அவங்களும் 4 சீட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. பிஜேபி மாரி அது வேறு விஷயம். 4 சீட்டு தானே ஜெயிச்சிங்க. காங்கிரஸ்லாம் 20-22 சீட்டு தான். அவங்களுக்கு இருக்கிற கட்டமைப்புக்கு அவ்வளோதாங்க. உறவாடியோ இல்லை ஏமாத்தியதையோ ஒரு கதையை சொல்லி காங்கிரஸ் வந்து திமுகவை வந்து திசை திருப்பி திமுகவுக்கு அந்த பாதிப்பு போகாமல் அது சிபிஎம், சிபிஐ, மதிமுகவுக்கு அந்த பாதிப்பு வந்துச்சு. இன்னொன்று இவர்களும் வந்து இப்போது போன வாட்டி இப்போ ஐஓஎம்எல் போய் நிற்கிறாங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க? 3மே தூத்து போச்சு. எப்படி கொடுப்பாங்க சீட்டு? நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் இல்லையா? உங்களுக்கு உண்டானவர்கள் ஒரு 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 நல்ல பிடித்த ஒரு கூட்டணி அமையுது, மோடி அவர்களை எதிர்க்கணுமோ தீர்க்கமாக வேலை செய்யணும்லங்க. ஒரு தொகுதி ஏதோ ஒரு தொகுதியில் திடீர்னு போய் சீட்டு கொடுத்தாங்க தலைமைன்னு போய் அங்கே நிற்கிறது. அப்போ அங்கே இருக்கிற திமுககாரன் வலி இருக்கும்ல. நீங்கள் வந்து கூட்டணியில் தலைவரை பார்த்து சீட்டு வாங்கிட்டு வரீங்க அறிவாளத்தில், நான் எதுக்கு உங்களுக்கு உழைக்கணும்? அந்த கேள்விக்கு பதில் இல்லைல்ல. அதனால தான் இப்போ ஸ்டாலின் வந்து திமுக ஜெயித்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது கராரா சொல்லிட்டாரு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அவர் கட்சியை சூப்பராக தானே எடுத்துகிட்டு போகிறாப்புல. கூட்டணி விஷயங்கள் அதிலெல்லாம் கூட்டணியில் தான் பிரச்சனை, திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. திமுக கரெக்டாக போயிட்டுருக்குது. அதாவது இது எல்லாமே கப்பல் மாதிரி, எல்லா கப்பலும் சேர்ந்து போகுது. திமுக கப்பல் நல்லா தான் போயிட்டுருக்குது, பிரச்சனை கிடையாது. மற்ற வண்டியில் தான் அடி கிட்டி உரசல் நசங்கிறது எல்லாம். அதனால் அது பொறுத்தவரையிலும் கரெக்ட். இப்போ வாசன் கூட இருக்கிறாரு. ஏன் வாசனுக்கு இன்னும் சீட்டு முடியல? 6 சீட்டு வாங்கினீங்க போன வாட்டி. ரெட்டை இலக்கு கேட்பாங்கல்ல, எதுக்கு தோற்று போகிறதுக்கா?
சரி, ரெட்டை இலைக்கு கேட்குறீங்க, எல்லாரும் கேட்குறீங்க, எல்லா கட்சியிலும் எதுக்கு கேட்குறீங்க? தோற்று போகிறதுக்கா? போன வாட்டி 6 சீட்டு வாங்கினார் ஐயா வாசன். எத்தனை வெற்றி பெற்றாரு? எத்தனை எம்எல்ஏ அவருக்கு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில்? 6ல் வைகோ அவர்கள் 2 ஜெயிச்சார். வைகோ அவர்கள் எத்தனை ஜெயிச்சார்? கம்யூனிஸ்ட்டு 2 ஜெயிச்சாங்க. வைகோ 4 ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். ஒரு ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அது என்ன அது? நீங்கள் எல்லா தொகுதியும் தோத்துட்டு எனக்கு திருப்பி ரெட்டாலைகளை வேணா யார் கொடுப்பான்? அதுவும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தா கொடுக்குற மாதிரியே தெரியுது. ஏங்க 2000 இஸ் டூயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தேர்தலில் சீட்டு ஒதுக்குறதுன்னு வரும்போது அவர் அந்த கலையை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணார். 2021 என்ன பண்ணாரோ அதே தானே இன்றைக்கி பண்ணியிருக்காரு. எங்கேயும் வந்து யாருக்கும் அப்பாவை கூட இல்லை, அதனால உங்களுக்கு 18. அப்பா கூட ஒழுங்காக சண்டை போடாமல் இருந்திருந்தா 23. அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறாருன்ற அது ஓகே. ஆனால் அதனால தோல்விதான் அடைஞ்சிருக்காரு கடந்த 10 தேர்தல்கள்லையும்ன்ற பேச்சு இருக்குல்ல. அதை 10 தேர்தலில் வந்து ஒரு 8 தேர்தல் வந்துட்டு யதார்த்தங்க. நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் தோக்குறது. இது மாதிரி திமுகவும் தோத்துருக்கு. அன்றைக்கி யாரும் அதை கரெக்டாக காயின் பண்ணி பிரச்சாரம் பண்ணி பேசலை. அதிமுகவை எதிர்த்து அதை நல்லா பேசிட்டாங்க. அது ஒரு பேசு பொருளாக ஆயிடுச்சு. அதுக்கு வெற்றி வந்து திமுகவோட பிரச்சாரம். மற்றபடி அதையும் தானே பார்க்கணும். 2021 வாக்கு விகிதாச்சார வித்தியாசம் 3-4 விழுக்காடு தானே. அது இன்னொன்று, பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு அவங்க இப்போ நீங்கள் இப்போ திமுக தைரியம் இருந்தால் பாஜகவோட கூட்டணி வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே தைரியம் இருந்தால் வைக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி வேஸ்ட்டு, கூட்டணி இல்லை, பலம் இல்லை, தோத்துருவாப்புலலாம் சொல்கிறீங்கள, அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு தான், சரி பிஜேபி கூட கூட்டணி வச்சு நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. யாருன்னா ஏதோ ஒரு கில்லாடி கட்சி தெரிந்தே சூசைட் யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணும் இல்லையா? பாஜக வச்சு நான் என்னால் போட்டி போட முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குதுல்ல. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி, அரசியலை ரொம்ப சீரியஸாக தான் பார்க்கணுன்னு இல்லை, கொஞ்சம் அதில் ஃபன்னும் தேவை. சரி சரி, இப்போ பிஜேபி திமுகவை எதிரியாகவே தான் பார்க்குதா? எல்லா அமைச்சர்களும் அழகாக சந்தோஷமாக தானே இருக்காங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லையே இன்னைக்கு தேதியில். அந்த கொள்கை கீழ்கள்லாம் அது சும்மா அப்படி உருட்டிட்டு அது இது. மற்றபடி அவங்களுக்கு என்ன அரசியல் தேவை, என்ன பண்ணணும், எவ்வளோ தொலைவு போகணும், எவ்வளோ போகக்கூடாதுன்னா மேலே இருக்க தலைவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. கீழே இருக்கிற மக்களுக்கோ தொண்டர்களுக்கோ அது புரியாது. ஆனால் வாக்காளர்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. வாக்காளரை பொறுத்தவரைனா வேணுமா வேணாமா அவ்வளோதான். நீங்கள் ஒரு கட்சிக்காரரை போய் கேட்டிங்கன்னா அவர் அடுக்குவார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் சீண்டல், போதை கலாச்சாரம், வேலைவாய்ப்பு இல்லை. இந்த சைடு ஒரு கட்சிக்காரர் கேட்டால் இலவச பெண்களுக்கு வந்து இது இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பெண்கள் படிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காரு, நான் புதல்வன், அதுக்கப்புறம் இல்லம் தேடி மருத்துவம், அது இல்லாமல் வந்து பெண்களுக்கு வந்து மாதம் 2000 ரூபா கொடுக்குறாங்க, இந்த பொங்கலுக்கு கூட 2000 ரூபா போட்டார், அட்வான்ஸ்க்கெலாம் காசு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அட்வான்ஸில் காசே போடுறது கிடையாது. இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஜனங்க கிட்ட போய் கேட்கும்போது வேணுமா வேணாம் அவ்வளோதான். இந்த கடைசி நாள் வருது இல்லைங்களா ஓட்டு போடும்போது, அப்போ அந்த புள்ளியில் போய்டும். இதனால் பாதிப்பு, இதனால் பிரச்சனைகள், எது நல்லா இருந்தது எது மோசமாக இருந்ததோ அவங்க க்ளீனாக கடை போட்டோம். அந்த நேரத்தில் வந்து விஜய் சார் வேணுமா அப்படின்னா சீரியஸாக சிந்திக்கும் போது 2 நாள் சத்தமே வரக்கூடாது சொல்லி எங்கே தெரியுங்களா தாவேக்கா கம்ப்ளீட்டாக கீழே போவோம். அந்த 2 நாள் அமைதி இருக்கு இல்லையா, தேர்தல் பிரச்சாரம் எதுவும் போடாமல் கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறது. அப்போ கூட இவங்க அநேகமாக சோசியல் மீடியாவில் எதனா பண்ணிட்டு இருப்பாங்க. சர்க்கார் படத்தில் கூட இணையதளம் வாயிலாக தானே வந்து நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அப்போ 2வது அந்த 2 நாட்களில் இணையதள பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும்ல. படத்தில் இருக்கும்ல. அப்புறம் அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு 10 வருஷத்துக்கு முன்னே இணையதளத்தில் பயங்கரமாக போவோம், வியூஸ் எல்லாம் வைரலாக போவோம் பேட்டி. அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டாரா சார்? எல்லாம் சேர்ந்தது தான் சார் அரசியல். எனக்கு இணையதளம் தான் நல்லா வருது அப்படின்றதுனால அதை வச்சு எல்லா தாக்குதலும் நடந்துடும் அப்படின்றதுல போர் யுக்திலேயே எதுக்கு விமானப்படை ஒண்டி வச்சுக்கலாம்ல, எதுக்கு கப்பல் படை வச்சுக்கிறான், எதுக்கு இராணுவம் வச்சிருக்கிறான், எதுக்கு கொரில்லா வச்சிருக்கிறான், எதுக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கான். தேர்தலும் போரும் ஒன்று தான். இன்டெலிஜென்ஸ் வந்து ஆல்ரெடி உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த தகவல் தரவு ரொம்ப முக்கியம். அந்த புத்தி கூர்மையில் அதை வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆயுதன்றது கடைசி. முதல்ல அந்த சிந்தனை, அந்த மூளை, அது ஃபஸ்ட்டு முக்கியம். அப்போ உங்களுக்கு சிந்தனை இருக்குதா ஃபஸ்ட்டு தாவேகால டவுட்டு. அப்போ அந்த புத்தி கூர்மையாக அரசியல் எப்படி எடுத்துகிட்டு போகிறது 2வது வந்து படை.
அப்புறம் வந்து நீங்கள் கையெறி குண்டு போடுறதோ அது ட்ரெயின் பண்ணுறதோ. இதில் வந்து விமானப்படை இருக்குது, அதுக்கப்புறம் கடல் வழி கப்பல் படை இருக்குது, அப்புறம் ஒரு சிலது வந்து என்ன சொல்கிறது கொரில்லா அட்டாக் இருக்கும். போகிறேன், செத்துருவேன், திரும்பி வரமாட்டேன். நான் ஒரு ஆள் சாவேன், ஆனால் அங்கே 500 பேரை வச்சுட்டு தான் வருவேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓ, கொளத்தூரில் விஜய் சார் ஸ்டாலின் சார் எதிர்த்து யாருன்னா நட்சத்திர வேட்பாளர் இறக்குவாரா? இல்ல அவர் பெரம்பூர்னு முடிவு பண்ணிட்டார்ல ஆல்ரெடி. இல்லை பெரம்பூர் அவர் நிற்கட்டும். முதல்வர் கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிற்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா ஹேட் அ பிளான் இல்லை. சென்னையில் யார் சைதை துரைசாமியை தூக்குங்க சார், போய் போடுங்க, நீங்கள் சைதையை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. எம்ஜிஆரோட விசுவாசி பேனர், முதல்வரை ஃப்ரீயாக நவுத்த விடக்கூடாது, திமுக தலைவரை ஃப்ரீயாக பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மேன் மார்க்கிங் டைட்டாக. கொஞ்சம் ஒதுங்கினாலும் சைதை துரைசாமி உள்ளே பூந்துடுவார், மார்க்கிங். எதுக்கு பண்ணுறாங்க? அது மாதிரி எதனா ஒரு ஆப்ஷன் இருக்கா? வியூகத்தை பற்றி பேசுகிறாரு, இவர் தான் ஆப்ஷனா? கொளத்தூர் விட்டுருங்க, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்னு பாட்டாளி மக்கள் கட்சி போடுறாங்க, அவரு பிரச்சாரமே சரியாக பண்ணல, கிட்டத்தட்ட அண்ணன் போஸ்ட்டு. அதுவும் ஒரு வகையில் வியூகம் தான். போயிடும், உதயநிதி ஜெயிச்சிருவார், உதயநிதி ஃப்ரீயாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் டஃப்பான கேண்டிடேட் போட்டுருவாங்க. விடக்கூடாதுல்ல. அப்படி ஒரு துணை முதல்வர் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக விடுவீங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு? தொகுதியில் நவர விடக்கூடாதுல்ல. 10 நாள் பிரச்சாரம் முடிஞ்சவொடனே தொகுதிக்கு திருப்பி வரா மாதிரி இருக்கணும். தொகுதியில் இருக்கிறவங்க பேச, அண்ணன் அவங்களது பிரச்சாரம் நல்லா இருக்குன்னா நம்மளோட நல்லா இருக்குது, ஜனங்கள்லாம் நிறுத்தி பேசுகிறாரு, இதாக இருக்குது, நம்ம திருப்பி வந்துடணும்னா திருப்பி பேஸ் கேம்ப் ரிட்டர்னு. பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்க ஒரு காட்சி, அடிப்பாங்க, அடி வாங்கினோடனே திருப்பி ஓடி வருவாங்க, திருப்பி மறுபடியும் ரீக்ரூப் ரீஅலைன்மெண்ட்டு, சைடு அட்டாக்கு இல்லை மேலேருந்து அட்டாக்கு ஏரியல் அட்டாக் ஏதோ ஒன்று மாற்றணும்ல. அப்படியே உக்காந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்கோம், ட்வீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா இதுதான் அட்டாக்கா? பூரா தான் வைப்பு தான் பார்க்கணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி.